என்னடி வைத்திருக்கூடிய நாடகம் கந்தரு பருவதம் இல்லனா ரேணுகாபத்தினி சம்சாரம் இல்லனா முகமாரின் பிறப்பு. இந்த நாடகத்தில் நான் யார், என்னுடைய பேரு என்ன உனக்கு தெரியுமாடி? தண்டி தெரியும். அதுக்கு அம்மா உன் பேரு உலகல ஜெயசிங்க டயானா. சரி உன் பேரு என்ன? அப்படியா? அறிவிக்கிறேன் வாடி. அம்மா நமச்சவிலியலை அம்மா மாப்பிள்ளைங்களே டீ போட்டாங்க. டீ டீ டீ. அம்மா மச்ச விழியலை உச்சமில்லாத ரூவி சிரித்த முகத்தலைக்கு சந்தின வதினம் உள்ள 1000 மின்னிலை ஜோதி மின்னிலை போல என்னுடைய பேரோ லலிதா. தங்களுடைய பேரு லலிதாங்கிறாயே. இந்த லலிதால பெற்றெடுத்த தாய் தந்தை யாருமா? என்னுடைய பேர் லலிதா எந்திட்டாலும் என்னை ஈண்ட தெய்வங்களை யாரு? நான் யாரால பிறக்கப்பட்டவள் தெரியுமா?
உன் தாய் தந்தை யாரு? அப்படியா? என்னை ஈட்ட தெய்வங்களை யாரு? யாரால விதைக்கப்பட்டவள்? அடியே அம்மா ஆமா எவ்வளவு அழகா இருக்கிறே. எங்கடி பிறந்த? யார் எங்க அப்பா யாருன்னே தெரியலரி. எப்படி? மத்தாலக்காரன் ஒரு நாளைக்கு என் கூட்டுக்கு வரோம். சரி யாரம்மா எங்க அப்பன்னு கேட்டா மத்தாலக்காரனை காட்டுறான். அப்புறம் ஒரு நாள் ஓத்தப்ப வந்தா இதாரு அம்மான்னா இது உங்க அப்பன் தாங்கிறோம். அம்மா கொள்ளக்காரன் மட்டும் பாக்காத என்னடா அப்படி கணக்கு போடுறேன். அடையே உங்ககிட்ட இந்த மூத்த விட்டா நெருப்பாட்டா. அம்மா 10 மாதம் 3 நாள் 3 தசராளிலே அங்கத்திலே சுமந்து எண்ணெய் பெற்றெடுத்து என் தாய் தண்ணி யார் தெரியுமா? என் தந்தை யாரோ தக்கென்று சொல்லக்கூடிய மயன். என் தாயாரோ மயாவதி. மாயாவதி மையனுக்கு என்னுடைய பேரோ லலிதா. லலிதா நீ மட்டும் பிறந்தாயா உடன் பிறப்புக்கு தான் இல்ல கல்யாணம் ஆச்சா? எனக்கு இப்பதான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உனக்கு மேட்டூர் பாளையத்தில் தண்ணி இல்ல, பாலை புதுசா கட்டுறாங்க. அந்த பாளையத்துல கொண்டு போய் வெட்டி உனக்கு காவு கொடுக்க போறாங்க. பிடிக்கிறவங்களை கட்டிக்கிட்டா ஒரு வயசானுங்களை அப்படி கட்டிக்கிட்டா தண்ணிக்கு போக முடியாது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தெரிய முடியாது. சரி இப்படி கட்டிக்கிட்டு சாகுக்கு பிரச்சனை வச்சுக்கிட்டு 4 பக்கம் ஓடி அடி 15 சம்பாதிக்கலாம். நாங்கள எத்தனை பேரு வேலைதான் தெரியுமா? லலிதா பெலிதா கும்பனி மேரணி தாரணி பூரணி சொல்லக்கூடிய நாங்களோ 27 பெண்கள். 27 பெண்கள் பிறந்து? ஆமாடி. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி 27 பிறந்து என்னுடைய பேரோ லலிதா 16 வயது முடிந்தவுடன் என்னை மாலையிட்டார். என் கணவர் யார்? ஒரு எப்பேற்பட்டவர் தெரியுமாடி? அம்மா மாலை நல்லா தரித்தாரு.
வாழையிட்ட மனவாழை யாரம்மா? ஏண்டி அல்ற? யாருக்கு? அம்மா சீருடன் சிறப்புடன் என்னை மனம் முடித்தாரே என் கணவர் யாரு? யாரு? புருஷத்திற்கு ஆண்டவரை கூடிய ஆகாய கந்தர்வன். என்னைக்கா காணா இப்படி சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரன இந்த அம்மா எல்லாம் பாரு. வீடு எங்க நீங்க நட்டுங்க கம்முன்னு என்ன ஏண்டி உங்க வீட்டுக்காரெல்லாம் சரி பாருக்கா எப்படி ஆகாய்க்கு வந்துடும். இப்போ என் வீட்டுக்காரன் என்னைக்கு இப்படி சொல்லிட்டோம் புண்டவா என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறத நானும் ஆஜா போய் பிரிச்சுக்கிட்டு ஆஜா பக்கம் படுத்தலான்னு எட்டி உதைக்கிறாண்டி. ஏடி உதைக்கிறாரு? ஏண்டி அவரு வச்சுட்டு போறாரு. இப்பேற்பட்ட புண்ணியம் போய் சேர்த்துக்கடி. ஏண்டி இப்பெல்லாம் கட்டிக்கிட்டு நான் இன்னும் மிச்சு போடுறதா? அப்பேற்பட்ட புண்ணியம் பாத்துக்க நாட்டில் கட்டிச்சு நாளைக்கு விட்டு போய் சுட்டோம் சுட்டுருவாங்க. அவரும் பாக்குறாரு ஆனா கிடைக்கல இங்க. அப்படி ஆகாய கந்தருடைய மாலையிட்டு குழந்தைங்க இருக்குதா? என்னடி குழந்தைங்க? அம்மா குழந்தைங்க இருக்குதா? அம்மா அப்படி ஆகாய கந்தரை திருமணம் செய்து நாங்க 27 மணி நேரம் திருமணம் செய்ய வேண்டும். எதனால தெரியுமாடி? அம்மா ஐயோ
அம்மா அம்மம்மா நாங்கள் ஏன் 27 மணி மேலே திருமணம் செய்ய வேண்டும்? 27 மனைவி எதற்காக ஐயோ 27 மனைவி ஏன் திருமணம் செஞ்சீங்க? ஏன் திருமணம் செய்ய வேண்டும் தெரியுமாடி? இது 300 கோலம் செஞ்ச பாவமோ, இது நாங்க செஞ்ச பாவமோ என்னன்னு தெரியவில்லை. முதலாக இந்த குருசத்திரத்தை ஆள்றதுக்கு ஒரே குழந்தை கூட இல்லை என்று முதலாக லலிதாவை திருமணம் செய்தார்கள். லலிதாவுக்கு குழந்தை இல்லை என்று இரண்டாவது கும்மணி திருமணம் செய்தார்கள். கும்மணிக்கு குழந்தை இல்லை என்று மெலிதா இப்படி 27 மணி நேரம் திருமணம் செய்து 27 மணி நேரம் குழந்தை இல்லடி. அப்படி 27 மனைவிகளுக்கு குழந்தை இல்லாத காரணத்தால இந்த குருசத்திரத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாம சுகமா வாழ்ந்து வருகிறேன். இது என்னமே கிடையாது அம்மா. ஆகாயத்துல ரத ஓட்டக்கூடிய கணவர் ஏதோ காரணம் கணவராகப்பட்டவன் அழைத்து கொண்டு வரணும். ஏண்டி எனக்கு கணவரை பாக்குறதுதான் நான் ஒட்டி ஒருவளா போய் பார்க்க முடியுமா? என் அக்கா தங்கை 26 பேர் இருக்கிறாங்க. நான் அழைத்ததாக சீக்கிரமாக என் தங்கை கும்படி இருக்கிறா. லலிதா மெலிதா கும்படி சொல்லக்கூடிய தங்கை மேல அழைத்து சரி ஆகட்டம்மா. லலிதா தன்னுடைய தங்கையை மெலிதா அழைக்க மெலிதா சபையின் நாடு வந்து